எங்கள் அம்மா வேற ஒரு சாதிய பின்புலத்திலேருந்து வந்தவங்க, என்னுடைய தந்தை வேற ஒரு சாதிய பின்புலத்திலேருந்து இருக்கிறவர். இப்படி இந்த காதல்ங்கிற ஒன்று இரண்டு சாதிகளை ஒன்றா சேர்க்குது. பெரும் கடும் போராட்டத்துக்காக தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதாபாத்திரங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த பெண் பேசுகிற தமிழ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்க வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்கன்ட்டு. ஆக இரண்டு சாதிகளை மட்டும் இல்லை, இரண்டு மாநிலங்களையும் காதல் ஒன்றா சேர்க்குது. நாட்டார் பாடல்கள் தமிழ் சூழலுக்குள்ளே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அது ஒரு நாட்டுப்புறத்துலேருந்து வந்தவங்கிற அடிப்படையில் எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்கும். நாட்டார் பாடல் என்னமோ யாரோ ஒரு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கான பாடல் இல்லை. இந்த தமிழ் நிலம் அப்படிங்கிறது அந்த நாட்டுப்புறத்திலிருந்து கிளம்பிய நிலம் தான். அதனால் இன்னொன்று, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகமயமாக்கல் அதற்கு எதிராக ஒன்றாக, அதற்கு மாற்றான ஒன்றாக நம்ம நம்முடைய வட்டாரத்தன்மையை தான் மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெஸ்டர்ன் வாழ்க்கையை வெஸ்டர்ன் பார்த்துக்கிட்டோம். ஆமாம், வெஸ்டர்ன் இசையை வெஸ்டர்ன் பார்த்துக்கிட்டோம். அது அங்கே இருக்காங்க அந்த மக்கள். நம்ம மக்களுக்கு இந்த மண்ணினுடைய மரபை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மண்ணினுடைய மரபு இசையை நம்ம மீட்டு தர வேண்டியிருக்கு. இங்கிருந்த மொழியை, அழிஞ்சிக்கிட்டே வர மொழியை நாம் மீண்டும் நினைவூட்ட வேண்டியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய நடனம் சாதாரண நடனம் கிடையாது. தமிழ் நிலத்துக்குள்ளே அவ்வளோ ஆகச்சிறந்த நடனம் வந்திருக்கு. அந்த நடனத்தில் நம்ம தொலைச்சிட்டோம். கவிதா காக்க முதல் நன்றி. ஆமாம், அழகு தமிழில் எப்போவுமே கொஞ்சம் எல்லாத்தையும் வரவேற்கிறதுக்கு முதல்ல. அப்புறம் இந்த அன்பியே அந்த பாடலுக்கும் அந்த குழுவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். அந்த சொல்லே நல்லா ஈர்ப்பாக இருந்தது, அன்பியேங்கிற சொல். அந்த பாடலை எழுதிய ஹரிகரன் இல்லையா, ஹரிகரனுக்கும் இசையமைச்சவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். ஒரு ரசிகனா நடித்திருந்த இயக்கிய நிஷாந்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து இயக்கம் பண்ணுங்க. அப்புறம் இங்கே வந்திருக்கிற அத்தனை கலைஞர்களுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. எங்கள் ஆகாய கங்கை சார்பா. ஆகாய கங்கைக்கு வருவோம். ஆகாய கங்கையில் சக்தி அந்த கொங்கு மண்ணை ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காவில். அடிப்படையில் நானும் ஒரு கொங்கு மண்ணை சார்ந்தவன் தான், அங்கே பிறந்து வளர்ந்தவன் தான். அந்த அடிப்படையில் எனக்கு நெருக்கமான ஒரு பாடலும் கூட இது. இன்னும் ரொம்ப ரொம்ப நெருக்கம் இந்த பாடல் எழுதும் போதுன்னா, இந்த பாடலில் வர்றாங்க இல்லையா அந்த கிராம சுகாதார செவிலியராக அந்த கதாபாத்திரம். என்னுடைய தாய் அப்படி ஒரு கிராம சுகாதார செவிலியராக தான் எங்கள் ஊருக்கு வந்தாங்க. ஆத்தூருக்கு அந்தாண்ட இருந்து எங்கள் சேலம், நான் எங்கள் ஊர் கிராமத்துக்கு வந்தாங்க எங்கள் அம்மா. இதே மாதிரி ஒரு வெள்ளை சேலையோடு தான் வந்தாங்களாம். வந்த இடத்துல எங்கள் அப்பாவை பார்த்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு காதல் ஏற்பட்டு எப்படி இந்த பாட்டில் நடந்துச்சோ, தம்பி என்ற கதையை சொல்லும் போது எனக்கு அப்படியே மலரும் நினைவெல்லாம் போய் கண்ணு ரொம்ப கலங்குனுச்சு. என்னோடய தந்தை அப்போ பிஏ முடிச்சுட்டு, இளங்கலை முடிச்சுட்டு வேலை இல்லாமல் ஊர்லேயே ஒரு சின்ன தயார் கடை வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கார். அப்போது அந்த நேரத்தில் எங்கள் அம்மா எங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு வெள்ளை சேலை, ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அப்போது ஊசி போட்டு தேய்க்கிறதுக்கான ஒரு இது ஒன்று இருக்கும். அதெல்லாம் இப்போ இருக்குமான்னு தெரியல. அந்த பொறுப்புக்கு பேர் அரசாங்கத்தில் கிராம சுகாதார செவிலியர், விஹெச்என், வில்லேஜ் ஹெல்த் நர்ஸுன்னு. அப்படி அங்கே எங்கள் ஊருக்கு எங்கள் ஊரில் இருக்கிற அந்த கிராமத்தையே அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அங்கே யார் யாருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்து அரசுக்கு கொடுக்கணும். அதுதான் அவங்களோட பணி. அப்படி எங்கள் அம்மா போக, எங்கள் அம்மாவுக்கு வழிகாட்டுறங்கிற பேரில் எங்கள் அப்பா அவங்க கூட போக தையல் பண்ணிகிட்டு இருந்தவர். அப்படியே இந்த பக்கம் தையலுடன் காதல் ஏற்பட்டவருக்கு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் பிறந்தோம். அந்த காதலில் ஒரு பியூட்டி எனக்கு என்ன பட்டுச்சுன்னு, எங்கள் அப்பா அம்மாவோட காதலில் இந்த காட்சிகளை பார்க்கும்போது எனக்கு அதுதான் மனசுக்குள்ளே அப்படி விரிஞ்சிக்கிட்டே இருந்தது. எங்கள் அம்மா வேற ஒரு சாதிய பின்புலத்திலேருந்து வந்தவங்க, என்னுடைய தந்தை வேற ஒரு சாதிய பின்புலத்திலேருந்து இருக்கிறவர். இப்படி இந்த காதல்ங்கிற ஒன்று இரண்டு சாதிகளை ஒன்றா சேர்க்குது. பெரும் கடும் போராட்டத்துக்காக தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதாபாத்திரங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த பெண் பேசுகிற தமிழ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்க வேற ஒரு
மாநிலத்தை சேர்ந்தவங்கன்ட்டு. ஆக 2 சாதிகளை மட்டும் இல்லை, 2 மாநிலங்களையும் காதல் ஒன்றா சேர்க்குது அப்படிங்கிறது இந்த பாட்டில் ரொம்ப அழகாக அவர் எங்கேயுமே ப்ரீச்சிங் பண்ணவே இல்லை. அந்த காதலுக்கு அப்படி ஒரு வலிமை இருக்குது. அதை இந்த பாட்டு வரிகளில் வரணும் இல்லையா? இன்னொன்று எனக்கு இன்னும் நெருக்கமான பாட்டாகவும் இருக்குது. என்னோட தந்தை, என்னுடைய அம்மை, அவங்களோட வாழ்க்கையை வந்து பாட்டிருக்கிறதுனால, கொங்கு மண்ணாகவும் இருக்கிறதுனால ரொம்ப இயல்பான தமிழ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதுனது. ஒரு ஆகச்சிறந்த அருமையான ஒரு நாட்டார் மீட்டு. ரொம்ப நன்றி நவீனுக்கு, இசைக்கு, பாடினவங்களுக்குமே, தேவுக்கும் சரி வசத்துக்கும் சரி என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாட்டார் பாடல்கள் தமிழ் சூழலுக்குள்ளே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அது ஒரு நாட்டுப்புறத்துலேருந்து வந்தவங்கிற அடிப்படையில் எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்கும். நாட்டார் பாடல் என்னமோ யாரோ ஒரு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கான பாடல் இல்லை. இந்த தமிழ் நிலம் அப்படிங்கிறது அந்த நாட்டுப்புறத்திலிருந்து கிளம்பிய நிலம் தான். அதனால் இன்னொன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த உலகமயமாக்கல் அதற்கு எதிராக ஒன்றாக, அதற்கு மாற்றான ஒன்றாக நம்ம வந்து நம்முடைய வட்டாரத்தன்மையை தான் மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த பாடல் ஒரு முக்கியமான பாடலை நான் பார்க்குறேன். எவ்வளோக்கு எவ்வளவு நாம் இந்த நிலம் சார்ந்த கதைகளையும், இந்த நிலம் சார்ந்த மக்களினுடைய பிரச்சனைகளையும், அந்த வாழ்வையிலையும் நம்ம சொல்கிறோமோ, அவ்வளவு தொலைவுக்கு நாம் உலகமயமாக்கல்லேருந்து வெளியே வந்து தன்னிறைவான இந்த மண்ணினுடைய பாடல்களையும் வாழ்க்கையை நம்ம சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்று தான் எதிர்குறலாகவும் இருக்க முடியும். அந்த வகையில் இந்த பாடல் எனக்கு ரொம்ப இன்னும் நெருக்கமான பாட்டு. சக்தி வந்து ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காப்புல. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் தொடர்ந்து நிறைய பண்ணணும். ஆமாம், நீ உங்களுக்கும் அந்த வாழ்த்தின கைக்கு நடிகர். ஆமாம், இதுதான் இப்போதைக்கு சொல்ல தோணுது. அப்புறம் ஹேண்ட் பிக் ரெக்கார்ட்ஸ்க்கு ஒரு ரசிகனா, ஒரு திரைத்துறையில் இறங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு கலைஞனா எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது. இந்த மாதிரியான மண் சார்ந்த நிறைய படைப்புகள் வரணும்னு நான் நினைக்கிறேன். வெஸ்டர்ன் வாழ்க்கையை வெஸ்டர்ன் பார்த்துக்கிட்டோம். ஆமாம், வெஸ்டர்ன் இசையை வெஸ்டர்ன் பார்த்துக்கிட்டோம். அது அங்கே இருக்காங்க அந்த மக்கள். நம்ம மக்களுக்கு இந்த மண்ணினுடைய மரபை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மண்ணினுடைய மரபு இசையை நம்ம மீட்டு தர வேண்டியிருக்கு. இங்கிருந்த மொழியை, அழிஞ்சிக்கிட்டே வர மொழியை நாம் மீண்டும் நினைவூட்ட வேண்டியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய நடனம் சாதாரண நடனம் கிடையாது. தமிழ் நிலத்துக்குள்ளே அவ்வளோ ஆகச்சிறந்த நடனம் வந்திருக்கு. அந்த நடனத்தில் நம்ம தொலைச்சிட்டோம். அதே மாதிரி தான் இசையும் பண் வச்சு நாம் தமிழ் வளர்த்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு கலையுமே ஒரு தொன்று தொட்டு இவ்வளோ நூற்றாண்டாக இருந்த ஒரு கலையை நம்ம இந்த கலை மூலமாக, சினிமா கலை மூலமாக தான் மீண்டும் நினைவூட்ட முடியும். அது ஒன்று தான் நாம் காலத்துக்கும் வாழ்வதற்கான ஒரு வழியாகவும் இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த ஆகாய கங்கை பாடல் எழுதுறதுக்கு எனக்கு மிகவும் பெருமை. நம்ம ரீஜனலைஸாக மாறுவோம். அப்போ தான் நம்ம வேர்ல்டு டோரை போய் தட்ட முடியும். அவங்களுக்கு எதிராக நம்ம நிற்க முடியும். அவங்களுக்கு மேலே நம்ம போக முடியும்னு நினைக்கிறேன். வந்திருந்த அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.